இப்ப பிள்ளைகளே, சர்வ வல்லமையுள்ள யெகோவா தேவன் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் அடிக்கப்படும் பொழுது கூட, பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள் என்று சொன்னதின் நோக்கம் என்ன தெரியுமா? என் பிள்ளைகளுக்காக நான் அடிக்கப்படலைனா, என் பிள்ளைகளுக்காக நான் ரத்தம் சிந்தலனா, நான் எதற்காக அடிக்கப்படுறேன்னு தெரியாமலே இவங்க அடிச்சுட்டு சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறாங்கப்பா. இது எல்லாமே உம்முடைய முன் குறித்த தரிசனம் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்துதான் அவர் இவர்களை மன்னியும் என்று சொன்னார். அவர் அடிக்கப்படலனா நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதம் கிடையாது. நம்ம பாவ இருள் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகி போய் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்மளால வாழ்ந்திருக்க முடியாது. இன்றைக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு கிரயம்தான், அது கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம். ஆமென். அந்த ரத்தம் தான் இன்றைக்கு உங்களை வாழ வைத்துக் கொண்டு வருகிறது. அந்த ரத்தம் தான் இன்றைக்கு உங்களை ஆசீர்வாதத்தோடு கூட நிலைநிறுத்த வைத்து இருக்கிறது.